தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழகி ஆசம் கிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று கல்வியும் விவசாயமும். டெல்டா மாவட்டத்தை கைப்பிடித்து கரம் சேர்த்த கரம் துளசி ஐயா வாண்டையார் அவங்கள பத்தி நம்ம இப்ப பார்க்கலாங்க. ஒருங்கிணைந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல 50களையும் கடந்த பட்டதாரிகளை நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அதுல பெரும்பாலான பதில் பூண்டி கல்லூரி தாங்க. டெல்டா மக்களுக்கு பூண்டி கல்லூரி தான் கல்வி தந்த இடம். அந்த இடத்தை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வந்தவர் தான் துளசி ஐயா வாண்டையார் அவங்க. டெல்டா மக்களுக்கு துளசி ஐயா வாண்டையார் ஒரு காமராஜர் போன்றவர் தான். அதனால்தான் அவங்களுக்கு துளசி ஐயா வாண்டையார் ஐயாவாக துளசியாக இருக்கவில்லை, துளசி ஐயாவாக இருந்திருக்கிறார். என்னதான் இவருடைய இயற்பெயர் துளசி ஐயா வாண்டையார் அப்படின்னு இருந்தாலும் காலப்போக்கில் இவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அனைவருமே துளசி ஐயா வாண்டையார் அப்படின்னு இவரை கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்குமே நன்கொடை பெறாம, பொதுவா மாணவர்கள்ட்ட நன்கொடை பெறாம ஒரு கல்லூரியை நடத்த முடியும் அப்படின்னு இவர் நம்பி அதை நடத்தியும் காட்டியிருக்க சாதனையாளருங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு சாப்பிட உணவு, தங்க உறைவிடமும் அளித்து கைப்பிடித்து அவங்களை கண் சேர்த்த கல்வி வல்லருங்க. கல்வி அப்படின்றது கல்வி அப்படின்றது ஒரு வியாபாரம் அல்ல, அது ஒரு சேவை அப்படின்றத முழு மனதால் நம்பி அதை செய்தியும் காட்டியிருக்கிறாருங்க. அந்த ஏழை மாணவர்கள் சங்கரத்துக்கான இடத்துக்கான செலவையும் விடுதி கட்டணத்தையும் கல்வி கட்டணத்தையும் அவருடைய சொந்த செலவிலேயே அவர் ஏற்று அவங்களை படிக்க வைத்த கல்வி கடவுள் ஐயா அவங்க தான். அதே போல கல்வி வணிக நோக்கத்துக்குள்ள சென்று விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பல வற்புறுத்தல்கள் வந்தும் ஐயா பொறியியல் கல்லூரி, அதாவது என்ஜினியரிங் காலேஜை நடத்த அவர் மறுத்துட்டாரு. பூண்டி கல்லூரியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க படிக்கிற மாணவர்கள் அத்துணை பேருக்குமே அவங்க கல்வியும் கடந்து விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐயா நினைச்சிருக்காரு. அவர் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிக் கொள்றதுல ரொம்பவுமே பெருமைப்படுறாங்க. அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் அதன் அருகில இருக்க பூண்டி அதன் சுற்றுவட்டார கிராமங்களை நிர்வகித்த பாரம்பரியமான குடும்பம் ஐயாவுடைய குடும்பம் தாங்க. மண்ணும் மனைவியும் ஒண்ணுதான். அவங்கள நம்ம அவங்க மேல நம்ம பரஸ்பர காதலோட இருக்கணும் அப்படின்னு இவருக்கு மண் மீதான இருக்க ஒரு அளவற்ற பாசத்தை நமக்கு போட்டு உடைத்திருக்கிறாரு. அதை இளம் தலைமுறைக்கும் கொண்டு போக வேண்டும் அப்படின்னு இளம் தலைமுறைக்கும் மடைமாற்றமும் செய்திருக்கிறாருங்க. என்கிட்ட இப்போ நிலம் இருக்கு, நான் அதில் உழுதுருக்கேன் அப்படின்னு மேம்போக்கான விவசாயம் இவர் செய்யாம அதுல புதிய உற்பத்தி செய்யணும், அது விவசாயத்துல ஒரு புரட்சி செய்யணும் அப்படின்னு இவர் நாம் நினைச்சிருக்காரு. அதனுடைய எடுத்துக்காட்டு தாங்க சித்தமல்லி ப்ராஜெக்ட். சித்தமல்லி ப்ராஜெக்டோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பயிர்னாலே அதுக்கு இடைவெளி விட்டு அதை போடணும், அதுக்கு ரொம்ப காற்றோட்டம் இருக்கணும், அப்பதான் நல்ல விளைச்சல் வரும் அப்படின்றதான் இதோட அடிநாதமே. அதற்கு அவருடைய சொந்த ஊரான சித்தமல்லியிலேயே 20க்கும் மேற்பட்ட வேலிக்கல்ல நிறைய இடங்கள்ல இவர் அந்த சித்தமல்லி ப்ராஜெக்ட் செஞ்சு அதுல இவர் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் செஞ்சோம் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு இல்லாம அதை நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவர்களுக்குமே அவங்களுடைய கிளாஸ் வரைக்குமே கொண்டு வந்திருக்காரு. நீங்க அந்த பூண்டி கல்லூரிக்கு பூண்டி புஷ்பம் கல்லூரிக்கு நீங்க போய் பாருங்க. அந்த போகும்போதே முதல்ல நிறைய பச்சை பசேர்ந்து கீரைகள்லாம் இருக்குங்க. அது அத்தனையும் அழகுக்கான செடிகள் அல்ல, அது ஒவ்வொன்றும் மூலிகை செடிகள்ங்க. அங்க இருக்க அந்த விடுதியில இருக்கவங்களோ அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் துயமான நல்ல இயற்கையான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே விஷமில்லா காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏக்கர் கணக்கில் அவருடைய நிலத்துல காய்கறிகளையும் இவர் விளைச்சு அந்த சாப்பாடுதான் அந்த மாணவர்கள் சாப்பிட்டுருக்காங்க. அதே போல இந்த கல்வி வளாகத்துக்குள்ள அரசினுடைய அனுமதி பெற்ற சித்த மருத்துவம் மற்றும் இந்திய அவங்க ஒரு மருத்துவ மையம் வச்சிருக்காங்க. அதே போல ஒரு பெரிய நூலகம் இருக்காங்க. மூலிகைகள், இயற்கை விவசாயம் அப்படின்னு கல்வியை கடந்து விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த மாணவர்களுக்கு அவர் புரிய வச்சிருக்கிறாருங்க. அதே போல பல குடும்பங்களை தேடி கல்வி அவங்க கொடுத்து பல குடும்பத்தை கைப்பிடித்து அவங்களை தூக்கி விட்ட ஐயா இப்போ அவங்க மறைந்தாலும் அவர் பற்ற வைத்த கல்வி தீயும் விவசாய புரட்சியும் என்னைக்குமே இந்த டெல்டா மாவட்டத்துல பரவிக்கொண்டேதான் இருக்கும். இந்த தஞ்சை மண்ணில் நானும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுறேன்.
ஐயாவை பற்றி நிறைய பேர் யாருக்குமே தெரியாமல் இருக்காது, ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் முகிலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தினைக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.